ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் சாக்லேட் குக்கீஸ் எப்படி செய்ய போகிறோன்னா பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு 1 கப் மைதா மாவு எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், அதுக்கப்புறம் 5 டேபிள் ஸ்பூன், அதாவது 1/3 கப் கொக்கோ பவுடர். அதெல்லாம் ரொம்ப நம்ம சலித்து அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். இந்த குக்கீஸ் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். அதுக்கப்புறம் இதில் வெட் இன்க்ரீடியண்ட் நம்ம நெக்ஸ்ட்டு ரெடி பண்ணோம். அதுக்கு ஒரு ஃபுல் எக்கு, அதுக்கப்புறம் 1 எக்கோட எக் யோக் மட்டும் வேணும், ஒயிட் வேண்டாம். அதை எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் 80 கிராம்ஸ் பட்டர், அப்புறம் 1/2 கப் பவுடர் சுகர் அண்ட் 1/2 கப் ப்ரௌன் சுகர், இது 3ஐயும் சேர்த்து பீட்டர் வச்சு பீட் பண்ணிக்கணும். நம்ம விஸ்க் வச்சே பீட் பண்ணிக்கலாம், நல்லா பீட்டாகி வரும். பீட்டர் தான் வேணும்னு அவசியம் இல்லை. பட் நான் இதில் விஸ்க் வச்சு இந்த பீட் பண்ணி எடுக்கலை, நான் பீட்டர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் அந்த பட்டரை சுகரை கூட பீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க 1 ஹோல் எக், அதுக்கப்புறம் 1 எக் யோக், இந்த ரெண்டையும் சேர்த்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கணும். இது மாதிரி க்ரீமியாக வரும். இப்படி வந்ததுக்கப்புறமா இதில் நம்ம 1 டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணி முடித்ததுக்கப்புறமா நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற ட்ரை இன்க்ரீடியன்ஸை இதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணும்போது நல்லா மிக்ஸ் பண்ணிடக்கூடாது, அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கேக் செய்யும்போது பண்ணுவோம். ஆனால் இது அப்படி இல்லை, நம்ம எப்படி வேணால் மிக்ஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டோன்னா திக் கன்சிஸ்டன்சியில் அந்த பேட்டர் வரும். அதுக்கப்புறமா நான் இதில் 1/2 கப் சாக்கோ சிப்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். நான் ஆட் பண்ணியிருக்கிறது செமி ஸ்வீட்டு சாக்கோ சிப்ஸ் தான். இப்போ உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதுலேயே கூட நட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் நான் நட்ஸ் ஆட் பண்ணலை, சாக்கோ சிப்ஸ் மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு ஐஸ்கிரீம் ஸ்கூப் வச்சு நம்ம ஸ்கூப் பண்ணி எடுக்கணும். அது இல்லாட்டி கூட ப்ராப்ளம் இல்லை. 1 டேபிள் ஸ்பூன் மெஷரிங் ஸ்பூன் தான் நான் எடுத்துக்கிறேன். அதில் எடுத்துகிட்டு அதுலேருந்து ஒரு ஸ்பூன் வச்சு உள்ளாடி வைக்கணும். கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு தான் வைக்கணும், ஏன்னா அது பேக் ஆகி வரும்போது ஃப்ளாட் ஆகும். ஸோ அப்போ இடிக்காமல் இருக்கிறதுக்காக ஸ்பேஸ் விட்டு வைக்கணும். அது மேலே சாக்கோ சிப்ஸும் வச்சுட்டு நான் கொஞ்சமாக கேஷ்யூஸ் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ அதையும் இதுக்கு மேலே வைக்க போகிறேன். இப்போ உங்களுக்கு என்ன நட்ஸ் வேணுமோ அதை நீங்கள் சேர்த்துக்கலாம். நட்ஸை நம்ம பேட்டர் மிக்ஸ் பண்ணும்போது அதுக்குள்ளாடியும் சேர்த்துக்கலாம், அப்போவும் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாவே இருக்கும். நான் உள்ளாடி சேர்க்காம மேலே மட்டும் கேஷ்யூஸ் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூட நம்ம பாதாம் பிஸ்தா எது வேணால் கூட வைக்கலாம். அது ரொம்ப நட்ஸ் வைக்கும்போது அந்த டேஸ்ட்டு இன்னும் கொஞ்சம் நல்லாவே இருக்கும். இதெல்லாம் வச்சுட்டு இதை நம்ம பேக் பண்ணி எடுக்கணும். அதுக்கு நான் அவனில் 180 டிகிரிக்கு 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதை நம்ம ஒரு 15 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்தாலே போதும். சீக்கிரமாகவே அது பேக் ஆகி வந்துடும். இன்னும் நமக்கு உள்ளாடியெல்லாம் நல்லா ஃபஜ்ஜியாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் திக்னஸ் அதிகமாக வச்சோன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா ஃபஜ்ஜியாகவே வரும். இப்படி தான் இருக்கும் அதோட அவுட்லுக்கு. ரொம்ப நல்லா இருந்தது. கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.